அழைக்கிறான் மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்மளோட பிரம்ம முகூர்த்தம் 7 நாள் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு அப்படின்னா May 19 to May 25 வரைக்கும் கிளாஸ் நடக்க இருக்குது. நீங்களும் இந்த 7 நாள் பிரம்ம முகூர்த்த ப்ரோக்ராம்ல கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கனாலும் என்ன மாதிரியான ஸ்கெடியூல ரன் ஆகுதுன்னு சொல்லி உங்களை கிளாஸ்ல ஜாயின் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்மளோட இந்த மந்த்ராலயம் யாத்திரா 28, 29, 30 இந்த மேல வந்து நடக்க இருக்குது. 2 இரவு 2 பகலாக நம்ம வந்து மந்த்ராலயம் யாத்திரா வந்து நம்ம போக இருக்கோம். ராகவேந்திரர் அவரோட ஜீவசமாதி. நீங்களும் என்னுடன் சேர்ந்து பயணிக்கணும் அப்படின்னா ஆஃபீஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, மந்த்ராலயம் யாத்திரால கலந்துக்கலாம். இன்னைக்கு நம்ம எந்த ஒரு விஷயத்தை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, இறைவன் என்னோட ஒரு பிரச்சனைகளை தீர்ப்பாரா, இறைவன் எனக்கு உண்டான நேரத்துல எனக்கு உதவி செய்வாரா? அது இறைவன் எடுத்துங்க, பிரபஞ்சம் எடுத்துங்க அப்படின்னா எஸ், இறைவன் உங்களுக்கு மிக சரியான நேரத்துல உதவி செய்வார். இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு மிக சரியான நேரத்துல உதவி செய்யும். இப்போ பிரச்சனை என்னன்னா, இறைவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தரை நம்புறதே இல்லை. என்னை மீற ஒரு சக்தி இருக்கு அப்படின்றத வந்து நம்புறதே இல்லை. அப்ப என்னன்னா, இந்த மாதிரி நம்பாதப்போ நான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அகங்காரம் வளர ஆரம்பிக்குது. இப்ப இந்த நானுன்னு கூடிய அந்த அகங்காரம் வளர ஆரம்பிக்கும் போது எல்லாத்தையும் நான் தான் செய்யறேன் அப்படின்னு கூடிய அந்த ஒரு நிலையானது ரொம்ப ஜாஸ்தியாக ஆரம்பிக்குது. அப்ப பிரச்சனை என்னன்னா, இப்போ இறைவனின் பிரதிநிதியாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. இது நான் தான் செய்யறேன் அப்படின்னா உங்களுக்கு இங்க ஒரு பிரச்சனை ஒண்ணு உண்டாகும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொன்னா உங்களுக்கு புரியும். எப்போ என்னோடது இது நான் தான் பண்றேன் அப்படின்னும் போது பிரச்சனைகள் ஜாஸ்தி ஆகும் அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்க வந்து ஒரு சொந்த வீட்டுல இல்ல, வாடகை வீட்டுல இருக்கீங்க. அந்த வாடகை வீட்டுல ஏதாவது ஒரு டைல்ஸ் உடையுதோ இல்ல ஏதோ சம்திங் நடக்குது அப்படின்னா அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. இப்போ ஒரு வீடு பத்தி எரியுது அப்படின்னு கூட வச்சுப்போம். அது ஒரு வாடகை வீடாக இருந்தால் அது உங்களுக்கு பிரச்சனையாக இருக்காது. ஓகே, அது ஓனர் பார்த்துப்பாரு, என்ன இப்போதைக்கு நம்ம வந்து வேற எங்கேயா வீடு மாறணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் மட்டும்தான் உங்களோட மைண்ட்ல இருக்கும். ஆனா இதுவே சொந்த வீடாக இருந்ததுன்னா உங்களுக்கு அவ்வளவு கஷ்டம் உண்டாகும். ஐயோ இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பெரிய ஒரு டிப்ரெஷனுக்குள்ள நீங்க போக ஆரம்பிப்பீங்க. இப்ப நீங்க இருக்கக்கூடிய வீடு தான், ஆனா தீ பத்தி எரியுது, ஆனா அது உங்களுக்கு பெரிய லெவல்ல பிரச்சனை கொடுக்கறது இல்லை அப்படின்னா என்ன காரணம்னா, இது என்னோடது இல்லைன்னு சொல்லி நீங்க எப்போ ஒதுக்குறீங்களோ அப்போ உங்களுக்கு இங்க பிரச்சனை வரல. அப்போ அதே மாதிரி இந்த பிரச்சனைகளும், இது எதை நீங்க இந்த உலகத்துல நீங்க எதை எடுத்துக்கிட்டாலும் இது என்னோடதுன்னு நீங்க எப்பெல்லாம் எடுத்துக்கிறீங்களோ அதற்கு பின்னாடி ஒரு விஷயம் உண்டாகும். அது என்னன்னா பாதிப்பு, பிரச்சனை. ஏன்னா மைண்ட் செட்ல என்னன்னா இது என்னோடதுன்னு சொல்லி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதுக்கு எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதற்கான முழு பொறுப்பும் நீங்க எடுக்க ஆரம்பிப்பீங்க. இது என்னோட, இது எனக்கு வந்துருச்சு, இது எனக்கு வந்துருச்சு, இது எனக்கு வந்துருச்சுன்னும் போது பிரச்சனையை தான் உருவாகும். அப்ப என்னன்னா, இங்க நடக்கக்கூடிய விஷயம் இறைவன் செய்யறாரு, இறைவனோட பிரதிநிதி தான் நானுன்னு சொல்லி நீங்க நினைக்கும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களை விட்டு அகலும். இது சிம்பிளா நீங்க பிராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். என்னன்னா, இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு வைங்களேன், இது இப்ப ஏதாவது உங்களுக்கு வந்து ஒரு மன கஷ்டம் வருதுன்னா இறைவன் இதை சரியாக செய்யறாரு, இந்த நேரத்துல நான் என்ன செய்யணுமோ அதை செய்யறேன், அதுக்கடுத்து நடத்த வேண்டிய விஷயங்கள் எல்லாம் அது இறைவனை சார்ந்தது, இது வந்து என்னோடது இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க எப்போ ஒதுக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்ப நீங்க வந்து ரொம்ப மன நிம்மதியோட இருக்க ஆரம்பிப்பீங்க. மன நிம்மதியை நீங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஆனா இந்த இடத்துல எப்படியாவது நான் முயற்சி செஞ்சு மாத்திடுறேன், இதை நான் எப்படியாவது முயற்சி செஞ்சு மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த முழு பொறுப்பும் உங்களோடதாக நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். சிம்பிள், அவ்வளவுதான். இப்போ சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ ஒரு வீட்டுல நீங்க ஒரு தலைவனாக இருக்கிறீங்க. ஓகே, தலைவனாக இருக்கும்போது முழு பொறுப்பும் உங்ககிட்ட இருக்கும். இப்ப அடுத்த மாசத்துக்கு தேவையான உணவை நீங்க தான் சேமிக்கிற மாதிரி இருக்கும். அந்த குழந்தைக்கு படிப்பு செலவை நீங்க தான் வந்து ஏற்பாடு பண்ற மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த விஷயங்கள், உறவுகளுக்குள்ள ஏதாவது வந்து ஒரு ஃபங்க்ஷன் வருதுன்னா அதுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்க அரேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். பண ரீதியாக எல்லாத்தையுமே நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். ஆனா வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு அது பெரிய லெவல்ல பாதிக்காது. ஏன்னா அவங்க அனுபவிப்பவனாக தான் இருக்கிறான். ஏன்னா நீங்க தான் இங்க ஹெட்டா இருக்கீங்க. அந்த ஹெட்டா இருக்கக்கூடியவங்க நீங்க தான் உருவாக்க போறீங்க. உள்ள இருக்கக்கூடிய அவங்களோட பையனா இருக்கட்டும் இல்ல உங்களோட பொண்ணா இருக்கட்டும் பெரிய லெவல்ல அந்த குழந்தைகளுக்கு பாதிக்காது. ஏன் தெரியுமா? முழு பொறுப்பும் உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. அந்த முழு பொறுப்பும் உங்ககிட்ட இருக்கும்போது ஓகே அவர் பார்த்து பாருன்னு சொல்லி இருக்கும்போது எனக்கு எந்த பிரச்சனையும் வராது, தெரியாது, நான் அதை பத்தி கண்டுக்கவே மாட்டேன். ஆனா இது எப்போ அவங்களுக்கு பிரச்சனையாக மாறும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம்னு ஒண்ணு வரும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறும். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, அதே பிரச்சனைகளுக்குள்ளதான் அவங்களும் இருக்காங்க. ஆனா இதை நான் எப்படி எடுத்துக்கிறேன், இந்த ஒரு விஷயத்த என்னோடதுன்னு சொல்லி நான் ஏத்துக்கிட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு ஒரு பிரச்சனை உண்டாகுது. அப்போ பிரச்சனைகள் வரும்போது
இது இறைவன் எனக்கு உண்டான ஒரு விஷயத்த கொடுக்குறாரு, இந்த ஒரு விஷயத்த இறைவனே பார்த்துப்பாரு, அவர்கிட்ட நான் டோட்டலா ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு பிரதிநிதியாக நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை கொடுக்காது. அப்ப இறைவன் எனக்கு எல்லா விஷயத்தையுமே சேஞ்ச் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லி நான் ஒரு விஷயம் ஆரம்பத்திலே கேட்டேன். எஸ், ஏகப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நான் எடுத்துக்காட்டாக எடுத்து வைக்க முடியும். நம்மளோட கிளாஸ் அட்டன் பண்ணவங்களுக்கே மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் அவங்களோட வாழ்க்கையில இப்படின்றதுக்குள்ள மாறி இருக்கு. இப்படின்றதுக்குள்ள நீங்க கேட்கலாம், எப்படிங்க இப்படின்றதுக்குள்ள மாறும் அப்படின்னா, மாறி இருக்கு, ஏகப்பட்ட பேருக்கு மாறி இருக்கு. என்னோட ஃப்ரெண்ட் சர்க்கிள்லயே நான் வந்து பல எக்ஸாம்பிள், பல உதாரணத்தை வந்து நான் கிளாஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு சூழ்நிலையில என்னோட ஃப்ரெண்டு, எங்க அண்ணாவோட ஃப்ரெண்டு இருக்கும்போது, அவங்க வந்து ஒரு 2 லட்ச ரூபாய்க்கு என்னமோ நகையை வந்து வச்சிருக்காங்க. போய் நகையை மூட்டை போகும்போது ஒரு 1 லட்ச ரூபா தேவைப்படுது. 1 லட்ச ரூபா தான் கையில எடுத்துட்டு போறாங்க. 1 லட்ச ரூபா மீதி தேவைப்படுது. இந்த நகையை மூட்டி ஆகணும், இல்லைன்னா வந்து மூழ்கிடும் அப்படின்றதுனால அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. பட்டுன்னு ஒரு மெசேஜ் ஒன்று வருது. அந்த மெசேஜ்ல வந்து 1 லட்ச ரூபா வந்து கிரெடிட் ஆகுது. ஆனா அந்த 1 லட்ச ரூபா யார் போட்டாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தான் வந்து அது ஏதோ அக்கௌண்ட் மாதிரி வந்திருக்கு. அதுக்குள்ளேயே இவங்க எடுத்து அதை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த ஒரு வாரத்துக்குள்ள திரும்பவும் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டாங்க. இப்ப பாருங்க, இதே மாதிரி 40 உட்காந்தா நடக்குமா அப்படின்னா எல்லாருக்குமே நடக்குமானா தெரியாது. ஆனா ஒரு இடத்துலயுமே இறைவன் ஏதோ ஒரு வழியில உங்களுக்கான ஒரு விஷயத்தை, உங்களுக்கான ஒரு தேவையை பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு எல்லாருக்குமே. அதே மாதிரியான சீன்லயே நீங்க வந்து எதிர்பார்க்க கூடாது. இப்ப அவருக்கு நகை மூட்டும் போது போய் உட்காந்த மாதிரி கிடைச்ச மாதிரி எனக்கும் வந்து நகை வந்து இங்க இப்படிதாங்க இருக்கு, அதே நிலையில தான் இருக்கு, நானும் போய் உட்காந்தா எனக்கு இதே மாதிரியான ஒரு விஷயத்தை இறைவன் கொடுப்பாரா அப்படி சொல்ல முடியாது. ஆனா உங்களோட தகுதிக்கு ஏற்றாற் போல நீங்க என்ன ஒரு விஷயம் வேணுமோ, உங்களுக்கு எது ரொம்ப அடிப்படையோ எது முக்கியமோ அது இறைவன் பூர்த்தி செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு. அதனால நீங்க கவலைப்படணுன்ற அவசியமே கிடையாது. ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும். இறைவன் எனக்கான ஒரு விஷயத்தை ஏற்படுத்துவாரு அப்படின்னு சொல்லி எப்போ நீங்க இறைவன் கிட்ட வந்து முழு பொறுப்பு ஒப்படைக்கிறீங்களோ நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறும். எல்லோரோட வாழ்க்கையுமே நிச்சயமாக மாறி இருக்கு. ஆனா அவங்க இறைவனை முழுமையாக நம்பும் போது, முழுமையாக நீங்க இறைவன் கிட்ட நீங்க ஒப்படைக்கிறீங்க, அவரோட பிரதிநிதியாக நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக 100% உங்களோட வாழ்க்கை மாறும். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அப்போ என்னோடதுன்னு சொல்லும்போது உங்களுக்கு இங்க ஒரு பிரச்சனை உருவாகுது. நீங்க எப்போ இதை வந்து நான் அவருக்காக வேலை செய்யறேன், நான் ஏதோ வேலை செய்யறேன், அதுக்கான ஒரு விஷயத்த, அதுக்கான ஒரு பலனை அவர் எனக்கு கொடுக்க போறாருன்னு சொல்லி நீங்க இருக்கும்போது உங்களுக்கு பிரச்சனையாக மாறாது. அடிப்படையில் என்னன்னா, என்னோடதுன்னா இங்க பிரச்சனை உருவாயிடுது, இன்னொருத்தோடது அப்படின்னு சொல்லி நம்ம விட்டுட்டோம்னா அது நம்மளுக்கு பிரச்சனையாக மாறணும். இறைவன் எல்லோருக்குமே உதவி செஞ்சுட்டு இருக்கிறாரு. இறைவனை நம்புங்க, இப்படின்றதுக்குள்ள உங்களோட வாழ்க்கையை மாத்திடுவார். அதனால நீங்க எப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இருந்தீங்கனாலும் அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. இறைவனை முழுமையாக நம்புங்க. இறைவன் அனைத்து விஷயத்தையும் ஏற்படுத்துவார். மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.